சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா? சாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். அமர்நாத்ல ஒரு பெரிய அலப்பறையே நடந்துட்டு இருக்குது இல்லையா? சோ அதை பத்தி சொல்லுங்க சிஸ்டர். அமர்நாத் வந்து இமயமலையில 12,750 அடிக்கு மேல அமர்நாத் கோயில் இருக்கு. அதாவது பனிலிங்கம் உருவாகும் எப்பவுமே. இந்த ஜூலை 3ல இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 57 நாள், பொதுவா 57 நாள் இருக்கும். இந்த தடவை அதை விட கொஞ்சம் ஷார்ட்டா 38 நாள் மாதிரி பாக்குறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. அந்த பனிலிங்கம் என்னாச்சு, வருஷம் வருஷம் போய் பார்ப்பாங்க. 7 அடி உயரத்துல இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு முதல்ல அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு புக் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி 3 லட்சம் பேர் ஏப்ரல்லே புக் பண்ணிட்டாங்க. 3ஆம் தேதியில இருந்து ஓபன் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 5-6 நாளுக்குள்ளேயே அந்த 90% மேல அந்த பனிலிங்கம் வந்து உருகிடுச்சாங்க. இப்ப வந்து காலநிலை மாற்றம் இருக்கு. அதோட இல்லாம லட்சக்கணக்கான போனா அதுக்கு ஹீட்டை உருவாக்கும்ல. அப்புறம் அது ஒரு செங்குத்தான மேல் ட்ரெக்கிங் மாதிரி எல்லாம் போக வேண்டியது இருக்கும். செங்குத்தான இடம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிச்சன் மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம் சாப்பாட்டுக்கு எல்லாம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுவுமே கொஞ்சம் சூடுதான். அதோட இல்லாம வர வர மக்கள் பாப்புலேஷன் ரொம்ப கூடிக்கிட்டே போகுது இல்லையா? பார்க்க போறவங்க முந்தைய விட ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. என்னதான் அவங்க செக்யூரிட்டி இருந்தாலும் அது அந்த பெஹல்காம்ல இருந்து தான் தொடங்குது அந்த யாத்திரை. அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த சுட்டு பண்ணாங்க இல்லையா, அந்த குண்டு வெடிப்புல நடக்குது அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால ரொம்ப செக்யூரிட்டி டைட். இதெல்லாம் மீறி இத்தனை லட்சம் பேர் சந்தோஷமா போனாங்க பாருங்க. ஆனா பார்க்க முடியல. 5-6 நாள்லயே உருகிடுச்சுன்னு மக்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடுவில் வந்து ட்ரெக்கிங்லாம் ஏறி போய் பார்க்க முடியலையே. அந்த அமர்நாத்லதான் அமரநாத்ங்கிற நம்ம அப்பா தான் சிவத்தந்தை தான் பார்வதி தேவிக்கு கதை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புராண கதைகளை சொல்லியிருக்கோம். அதுல 2 புறா கேட்டுது. அந்த 2 புறா கூட இன்னும் அங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதைங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பார்வதி தேவிக்கு சொன்னாரு சிவபெருமான் அந்த மலையில அந்த குகையில இருந்துதான் சொன்னாரு. அதனாலதான் இந்த அமர்நாத் பனிலிங்கம் வருஷம் வருஷம் அந்த பனிலிங்கம் உருவாகும். அதுக்கப்புறம் கரையும். ஒரு காலத்துல ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும். அப்புறம் கரையும். இந்த மாதிரி அவ்வளவு ஹைட்ல எல்லாரும் அங்க போய் முந்தியோட இப்ப ரொம்ப வசதியும் கூட்டிடுச்சு இல்லையா எல்லாருக்கும். அதனால கஷ்டப்பட்டு போய் பார்க்க ட்ரை பண்ணி கொஞ்சம் ஏமாற்றத்தோட இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்ரால வந்து ஒரு வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல வந்து ஃப்ரீஸ் ஆகும் இல்லையா, அந்த ஐஸ் கட்டி தான். அது வந்து லிங்க ஷேப்ல, அந்த அமர்நாத் லிங்கம் மாதிரி ஷேப்ல இருந்துதான் ஒரு வீட்டுல. அதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்ல இங்க பாருங்க, எங்க வீட்டுக்கு சிவனே வந்துட்டாரு, எங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்காரு, வந்து பாருங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி அது கொஞ்சம் கொஞ்சமா பெருகி எல்லா மக்களும் வந்து கியூ கட்டிட்டு வந்து நின்று அவங்க வீட்டுல வந்து கிட்டத்தட்ட அது கோயில் மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கு வந்து தீபாராதனை பண்ணி நைவேத்தியம் வச்சு எல்லாம் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற சிவலிங்கத்துக்கு எல்லாம் பண்ணி அது ஒரு பக்கம் அப்படியே அலப்பறை போயிட்டு இருக்குது. சிவனே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த லிங்க ஷேப்ல அந்த ஐஸ் கட்டி இருக்கிறதுனால அவங்க அப்படி பக்தி பாவனையில அப்படி நினைச்சுக்கிறாங்க. அதையும் நம்பி ஒரு கூட்டம் வந்து பார்த்துட்டு இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அமர்நாத் கோயில்ல இருக்கிற லிங்கம் பனிலிங்கம் உருகுனது ரொம்பவே ஏமாற்றமா இருக்கு பக்தர்கள் எல்லாத்துக்குமே. அந்த உண்மையான கதை என்ன, அமர் கதைன்னா என்ன, அந்த அமர் கதையை வந்து பார்வதி தேவிக்கு மட்டும் சிவபெருமான் சொல்லுவாரா, அது எந்த காலத்துல சொன்னாரு, உண்மையில அந்த இடத்துக்கு வந்து இருந்து அமர்நாத்ங்கிற சிவபெருமான் வந்து இருந்தாரா, சொன்னாரா, அத பத்தி நம்ம சொல்லலாம். இதே மாதிரியே வந்து இந்த சீரடி சாய்பாபா பக்தர்கள் கூட நிறைய எங்க வீட்டுல விபூதி கொட்டுதுன்ட்டு அதை பாக்குறதுக்கு கூட்டம் போகும். மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு அற்புதம் நிகழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கடவுள் கேட்கறது என்னன்னா, அங்க அற்புதம் நிகழ்றதுனால உங்க வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் நிகழ போதா, உங்களுடைய கடன் போக போதா, அல்லது நோய் போக போதா, எதுவுமே ஆக போறது கிடையாது. இது வந்து பக்தியில கிடைக்கிற ஒரு அற்ப கால சந்தோஷம். அதே மாதிரி ஒரு சிலர் காட்சி கூட கிடைக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து காளி தேவி காட்சி வந்து நிறைய தடவை கிடைச்சிருக்குது. அதனால அவர் உடம்புல வந்த நோய் போகல, அது அப்படியேதான் இருக்க போகுது. அது வந்து பக்தியுடைய அதிகபட்ச விருப்பம் மனிதர்களுக்கு காட்சி பார்க்கறதா தான் இருக்குது. ஸோ பக்தினாலே பார்க்கறது தானே இல்ல. அமர்நாத்துக்கு போறாங்க, கேதாரிநாத் என்னென்னமோ போயிட்டு இருப்பாங்க இல்லையா? இமயமலையே அந்த பரிக்ரமா சுத்தி வருவாங்க கஷ்டப்பட்டு. மலையே வேற சிவலிங்கம் நினைச்சுக்கிறாங்க.
குளிக்க முடியாது. ரொம்ப ம். ஐஸா இருக்கும். தலையில தெளிச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் நடந்து போவாங்க. அவ்வளவு கஷ்டத்துல நடந்து போய் ஒரு பரவசமா ஆகுறாங்க. அந்த மலைய பார்க்கும்போதே 4 பக்கமும் 4 தினசா காட்சி தருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் பார்க்கும்போது அந்த வெயில் பட்டு அப்படி ஜகதகன்னு அப்படி ஜொலிக்கும் இல்லையா? தங்க கலர்ல இருக்கும் அந்த மலை. அப்ப வந்து அப்படியே மேனியனே அப்படின்னு அதை பார்த்து அப்படியே புல்லரிக்குது அந்த இமயமலையை பார்த்து. பக்தி பாவனை தான். அது வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா உண்மையில நடந்தது சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, அவர் எங்க இருக்கிறாரு? இதுல இதுல என்ன என்னன்னா, சொல்றாரு? அந்த ஒரு கண்ணுக்கு தெரியிற கவர்ச்சியே இல்லையா? பெருமாள் இவ்வளவு அழகா இருக்காரு, சிவபெருமான் இந்த மாதிரி லிங்கம் அழகா இருக்காங்க. இப்படி இது ஒரு இது ஒரு கவர்ச்சியில மயங்கின மக்கள், உண்மையிலே கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு கேட்கும்போது, அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்றாங்க. உண்மையிலே நம்பவும் மாட்டேன்றாங்க. ஏன்னா மனிதர்கள் நினைக்கிற மாதிரி அவர் கவர்ச்சியா இருக்கிறது கிடையாது. இப்ப அது இது எல்லா மதத்துக்குமே இது பொருந்தும்னு கூட சொல்லலாம். இங்க எல்லாருமே இப்ப முருகனை பார்த்தா அப்ப அப்படியே வசீகரமா சிக்ஸ் பேக்கோட காட்டுறாங்க இல்லையா? ஒரு தாத்தாவா முருகன் இருந்தாருன்னா கும்பிடுவாங்களா இவங்க? இயேசுநாதர் என்னதான் சிலுவையில தொங்கினாலும் ஒரு இளமையான ஒரு இளைஞன் தான் அங்க தொங்கிட்டு இருக்கிறாரு சிக்ஸ் பேக்ல. ஒரு தாத்தாவா இருந்தா ஏத்துக்குவாங்களா இவங்க? அந்த பாவனை வருமா? அப்ப எல்லா மதத்திலுமே அந்த ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு கவர்ச்சியில தான் மயங்கி கிடக்குறாங்க. ஆனா கடவுள் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடியவரே கிடையாது. முஸ்லிம் மதத்துடைய முக்கியமான கொள்கையாக அது இருக்குது. அது கரெக்டும் கூட. ஆனா அதுக்காக அவருக்கு உருவம் கிடையாதுன்னு கிடையாது. கண்ணுக்கே தெரியாத நுட்பமான உருவம். நுட்பமான ஒளிப்புள்ளி. அவ்வளோ சின்னது. அதாவது அதை விட சின்ன பொருள் உலகத்துல கிடையவே கிடையாது. அது கடவுள் மட்டும் இல்ல, நாம கூட அப்படித்தான்றார். நாமளே கண்ணுக்கு தெரியிற இந்த உடம்பே கிடையாதுன்றதுதான் கடவுள் கொடுக்கிற முதல் ஞானம். இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனாலதான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் சயின்டிஸ்ட்லாம் என்னென்னமோ தலைகீழ நின்னு பார்த்தாங்க. உயிரை பார்க்கணும். ஒண்ணுமே யார் கண்ணுக்கும் அது புலப்படல. அதே மாதிரிதான் இறைவனும் இருக்காரு. ஏன்னா அவருமே ஆத்மா தான். இப்ப அவர் எப்படி இருக்கிறாரோ அப்ப நிறைய பேர் என்கிட்ட நான் ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது கூட நீங்க கடவுளை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கிட்டீங்களாம். சின்ன புள்ளியா இருக்கனால சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கிட்டீங்களாம். அவரு எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட நாயகன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி ஒரு அது ஆற்றல். அவரோட ஆற்றல் பெரியது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அந்த பிரம்மாண்டத்துக்கு நாயகனா இருக்கிறாரு. நமக்கெல்லாம் அப்பாவா இருக்கிறாரு. நாமளும் ஒளிப்புள்ளியா தான் இருக்கிறோம். அவரும் ஒளிப்புள்ளியா தான் இருக்கிறாரு. நம்ம இந்த உடல்ல வந்து பிறவி பிறப்பிறப்பு சக்கரத்துல வந்து ஒரு வர்றது இல்ல. என்றென்றும் ஆத்மாவாவே தான் இருக்காரு. சதா சிவமாவே இருக்கிறாரு. கரெக்ட். ஒரு நடிகை வந்து சொன்னாங்க, நம்ம வந்து நடிகைங்களுக்குள்ள பேசும்போது அந்த 80s நடிகைகள் பேசும்பொழுது சுஹாசினி குஷ்புன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சினிமால பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கிறோம். அந்த ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கிறோம். நிஜத்துல பார்க்கும்போது குட்டிக்கோண்டு தானே இருப்பாங்க. இவங்களே அப்படி பிரம்மாண்டமா பார்த்தோம் தானே தோணி இருக்கும். இல்லையா? இப்ப நிறைய பேர் விஜய பார்க்கும்போது அவங்களுக்கு தோணி இருக்கும். டை ஹார்ட் ஃபேன்ஸுக்கு தோணாட்டினா கூட மத்தவங்களுக்கு தோணி இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க கூட கண்ணுக்கு தெரியறவங்களா இருக்கிறாங்க. ஆனா கடவுள் வந்து கண்ணுக்கே தெரியாதவர். அவ்வளவு சின்ன புள்ளி. கண்ணுக்கு தெரியாதவர்னா மாயாஜாலம் பண்றவர்னு அர்த்தம் இல்ல. சின்ன புள்ளி. நாம இந்த உடம்புல இருக்கிற மாதிரி அவரும் ஒரு உடம்புக்குள்ள வரலாம். குழந்தையா பிறக்கலாம். ஆனா பிறக்கல. அதான் பிறப்பு இறப்பில் வராதவர். அது குரான்ல அந்த டெஃபினேஷனும் கொடுத்திருப்பாங்க கடவுளுக்கு. பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லைன்ட்டு. ஆனால் அப்ப அப்ப எதுக்கு அவரை கும்பிடணும்? எதுக்கு கும்பிடணும்? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. இப்ப அமர்நாத்ல லிங்கமா தோன்றதுதான் சிவனா இருந்தா, அங்க தோன்றி மறையிறவரை நான் எதுக்கு வணங்கணும்? ஒருவேளை உண்மையிலே அது கடவுளாவே இருந்தா கூட, எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? என் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை அது ஏற்படுத்த போகுது? இல்லையா? அதே மாதிரி இப்ப கடவுள் சொல்றாரு, நான் சின்ன புள்ளியா இருக்கிறேன். சரி இருந்துட்டு போ. பெரியார் வந்து யாரோ கேட்டாங்களாம் பெரியார் கிட்ட, கடவுளை நேரடியா பார்த்தா என்ன பண்ணுவீங்க? இதோ இருக்காருப்பா கடவுள்னு சொல்லிட்டு என் வேலையை பார்ப்பேன்னாரு. கரெக்ட் தான். ஏன்னா கடவுள் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது யாருக்கும். இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாரு? இப்ப பெரியார் இதோ இவர் தான் பெரியாரு, இவர் தான் பெரியாரான்னு நான் பாட்டுக்கு வேலை பார்ப்பேன்னா,
ஓ! அவரு எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கல்ல. அப்ப கடவுள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இல்லையா? அ அப்ப ஒரு மனிதன் என்ன பண்ணிட முடியும் அதிகபட்சமா? குழப்பத்த தான் ஏற்படுத்த முடியும். இந்த உலகத்துல அதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நாம தலைவர்களாக கொண்டாடுறவங்க எல்லாமே குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் தான். உலகம் ஃபுல்லாவே. ஆனா கடவுள் வழி தனி வழி. இல்லையா? குழப்பத்தை ஏற்படுத்தல. அமைதியை ஏற்படுத்துறார். அமைதி எப்படி ஏற்படும்? அமைதியாக இருக்கிறதன் மூலமா தான் ஏற்படுமே தவிர, ட்ரம்ப் மாதிரி நீ அமைதியா இல்லன்னா நான் குண்டு போட்டுருவேன்னு சொன்னா அமைதி ஏற்படாது. இல்லையா? அத எல்லாரும் இன்னைக்கு நக்கல் அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இவருக்கு தான்ப்பா அமைதிக்கான நோபல் பரிசு குடுத்தாகணும். அப்படி ஏன்னா நான் அமைதிய உருவாக்குவேன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. இல்லையா? ஆனா பயங்கரமா உலகமே பத்தி எரியுது. அப்ப மனித வ இது வந்து ட்ரம்ப்ன்றத விட இதான் மனித வழி. எங்க பார்த்தாலும் மனித வழி இதானே. நீ எதுக்கு கம்முனு இந்த 4 வார்த்தை கேட்டுருக்கணும்? அப்படின்னுவாங்க. அது அந்த நேரத்துக்கு உண்மை மாதிரியும் தெரியும். ஏன்னா அமைதியா இருக்கிறவன் நான் திட்டிட்டு இருக்கிறவன் கூட திருப்பி திட்டிட்டா அவன் கம்முனு தான் ஆயிடுறான். அதனால நமக்கு அது உண்மை மாதிரி தெரிஞ்சிடுது. ஆனா, அது உண்மைதான். தற்காலிகமாக அது உங்களுக்கு கிடைச்ச வெற்றி. ஆனா நீண்ட கால தோல்வின்றாரு கடவுள். ஒரு வன்முறையினால அல்லது ஒரு பலவந்தத்தினால நீங்க ஒரு விஷயத்த நடத்துறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வெற்றியா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி நீண்ட கால தோல்வி ஒளிஞ்சு இருக்குது. ஆனா, நீங்க அமைதியாவே இருக்கிறீங்க. இன்னொருத்தவங்க திட்டுறாங்க, உங்கள அவமானப்படுத்துறாங்கன்னா, அந்த நேரம் உங்களுக்கு தோல்வி அடையிற மாரி இருக்கும். நீங்க அமைதியாவே வந்துட்டீங்கன்னா, நீண்ட கால வெற்றி ஒளிஞ்சு இருக்குதுன்றார். இத வந்து அ யாரும் அர்த்தம் தெரிஞ்சு சொல்றதில்ல. ஆனாலும், பொறுத்தார் பூமி ஆள்வார்ன்னு சொல்றாங்க. இல்லையா? ஆனா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உண்மை இருக்குதுன்னு சொன்னவங்களுக்கே தெரியாது. பூமின்னா என்ன? ஒட்டுமொத்த உலகமும். ஒட்டுமொத்த உலகத்தை யார் ஆண்டாங்க? ஸ்ரீ நாராயணன் ஆட்சி செஞ்சார். இதே பூமி. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செஞ்சார். "விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக்கினேன்னு" பைபிள்ல சொன்னது எல்லாமே நாராயணனுடைய புகழ். அவர் எப்படி அந்த ராஜ்யத்த அடைஞ்சாரு தெரியுமா? அதுதான் அங்க முக்கியமான விஷயம். அத நம்ம யோசிக்கிறது கிடையாது. வேற எந்த ராஜா வந்தாலும் இதுக்கு முன்னாடி யார் ஆண்டா? இவங்களுக்கு எப்படி கிடைச்சது? அப்படிலாம் நம்ம விசாரிப்போம். நாராயணன் ஆண்டாங்கன்னு கூட ஏத்துக்கிறாங்க. கிருஷ்ணர்லாம் ஒரு காலத்துல ஆட்சி செஞ்சாங்க. அவங்கள தான் வணங்குறாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி ராஜ்யம் கிடைச்சது? அதை வந்து யோசிக்கிறது கிடையாது. அவங்க சண்டை போட்டு ராஜ்யத்தை அடையல. அவங்களுக்கு முன்னாடி ராஜ்யமும் கிடையாது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஏன்னா, அவங்களுக்கு கிருஷ்ணர் பிறக்கிறது சத்தியுகத்துல. முதல் யுகம். ஆனா இவங்க பக்தியில வந்து துவாபர யுகம்னு தப்பா சொல்லிட்டாங்க. சத்தியுகத்துல தான் நம்ம இன்னைக்கு தெய்வம்னு வழிபடுற எல்லாருமே வாழ்ந்தது. அதுக்கு முன்னாடி கலியுகமாக இருந்தது. மனிதன் கீழான நிலையில இருந்தான். சத்தியுகத்துல இருக்கிற அத்தனை பேரும் மிக மேலான நிலையில இருப்பாங்க குணத்துல. அந்த மேலான நிலை அப்படின்னா, அவங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. இது எல்லாமே உடலை பார்க்கறதுனால தான் வருது. ஒருத்தன் அழகா ட்ரெஸ் போட்டு போறான் அப்படின்னா, பொறாம வருது. இல்ல இது இது ம். உடலை பார்க்கறதுனால வருது. ஆனா அவங்க எத பார்ப்பாங்கன்னா, உடல பார்க்க மாட்டாங்க. அந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்ம ஜோதியை தான் பார்ப்பார்கள். அதுதான் அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க கவனம் அங்க தான் போகும். அதுதான் அவங்க உடம்பு கிடையாதுன்ற உணர்வு அவங்களுக்கு இயல்பாக இருக்கும். இது சும்மா கொஞ்ச நாள் இதுல இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த ஜோதி எப்பவுமே இருக்கும். அப்படின்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்துல எல்லோருக்குமே இருக்கும். அந்த சொர்க்கமாக இதே பாரத பூமி 2500 வருடம் இருந்தது. அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாக மாறுது. அந்த நரகத்தின் கடைசி 100 வருடம் தான் சிவபெருமான் வருகிறார். அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு. இது செம்பொன் நிறமான ஒளி உலகம். இங்க நட்சத்திரம் மாரி இறைவன் இருக்கார். ஆத்மாக்களாகிய நாம கூட அங்கதான் இருக்கிறோம். அங்கிருந்து தான் பூமிக்கு வரும்பொழுது சொர்க்கமாக இருக்குது. 2500 வருடம் கழிச்சு இதே பூமி நரகமாகறதுக்கு காரணம் நாம பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். உடலை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இதான் மெயின். ஆத்மாவை பார்க்கிற வரைக்கும் இது சொர்க்கம்.
உடலை பார்த்தோன்னே காமம், கோபம், புலனின்பம் எல்லா சுயநலமான எண்ணமும் வந்துடும் தானாவே. இப்ப கடவுள் சொல்றார், உடலை பார்ப்பதை நிறுத்துங்க, ஆத்மாவை பாருங்க. பார்க்கக்கூடிய சக்தி இல்ல. ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட சக்தி இல்ல. இல்லையா? ஒரு பயங்கரமா துரோகம் செஞ்சிருக்கிறான் ஒருத்தன். அவன எங்க ஆத்மாவா பாக்குது? அவன் செஞ்ச துரோகம் தான் ஞாபகம் வருது. அது உடலை பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது. அப்ப அவனையும் நீங்க ஆத்மாவா பார்க்கணும்னா அந்த அளவுக்கு சக்தி இல்ல. அந்த சக்தியில் நிரம்பி இருப்பவர் தான் இறைவன். அதனாலதான் கொலை பண்ணவனும் கடவுள் கிட்ட தானே போறான். எப்படிப்பட்ட பாவம் செஞ்சவனும் கடவுள் கிட்ட போறான்ல. ஏன்னா கடவுள் என்னை வந்து தப்பா பார்க்க மாட்டாருன்னு அவனுக்கு தெரியும். இந்த உலகமே என்ன தப்பா பார்த்தாலும் கடவுள் என்ன தப்பா பார்க்க மாட்டாருன்னு தெரியும். அப்ப கடவுளுக்கு ஈக்குவலா நம்ம மாறணும். அப்ப அவருடைய குழந்தை நான்ற உணர்வோட அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் மனக்கண்ணால். செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானை மனசுல பார்க்கணும். பார்க்க பார்க்க என்ன ஆகும்? அதுவும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பார்க்கணும். ஆத்மா நான் பாவம் நிரம்பி இருக்கிறேன். இப்ப காமம், கோபம், இந்த அழுக்கு இருக்குது நம்ம ஆத்மால. இந்த அழுக்கு நீக்கணும்னா எப்பவுமே பரிசுத்தமா இருக்கக்கூடிய பரமசிவனை சதா நினைவு பண்ணிட்டு இருக்கணும். அவரை தான் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். சோ அவர் பாரத பூமிக்கு வராரு, உண்மைதான். ஆனா ஒரு வயோதிகர் உடல்ல வராரு. இமயமலையில ஆளே இல்லாத இடத்துக்கெல்லாம் அவர் வர்றது கிடையாது. ஆள் இல்லாத இடத்துல அவர் இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன, இல்லையா? இதே பாரத பூமியில ஒரு வயோதிகர் உடல்ல வந்து ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறதுனால அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்கிறவங்க பிரம்மகுமார் குமாரிகள். அதாவது கடவுளுடைய குழந்தை தான். ஆனா எப்படி கடவுளுடைய குழந்தையா ஆனோம்னு தோணும்ல எல்லாருக்கும். எப்படி வந்தாரு? சிலர் கேட்பாங்க எந்த மீடியத்துல வந்தாருன்ட்டு. சோ அதுதான் பிரம்மா உடல் மூலமாக வரார். அப்ப பிரம்மா மூலமாக இறைவன் இந்த ஞானத்தை கொடுப்பதே நீங்க உடம்பு கிடையாது ஆத்மான்ற உணர்வுல நிலை பெறுவதற்காக. ஏன்னா சொர்க்கத்துல அப்படிதான் இருந்தீங்க. இப்ப அப்படி நிலை பெற்றீர்கள்னா இந்த பூமி மறுபடியும் சொர்க்கமாக மாறிடும். இது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம குணத்தினால உலகமே மாறிடுது மறுபடியும். இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உடல் உணர்வுக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மோசமான உலகம் உருவாகிறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. ஆனா கடவுள் இந்த ஒரே பிறவியில இந்த கீழான உலகத்தை மேலான சொர்க்கமாக மாத்துறார். நம்ம குணத்தை மாத்துறதன் மூலமாக, குறிப்பாக நம்ம பார்வையை மாத்துறதன் மூலமாக. உடலை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்க, உடல் என்று நம்மை நினைக்காமல் ஆத்மா நானுன்னு நினைக்கிறதன் மூலமாக. இதுதான் ஆத்ம உணர்வுன்னு சொல்றது. அப்ப அந்த ஆத்ம உணர்வு பரமாத்மா நினைவுல இருக்க நமக்கு வரும் அப்படிங்கிறத இறைவன் சொல்றார். இப்ப உடல்ன்ற உணர்வுனாலதான் காமம் வருது, கோபம் வருது, பற்று வருது, பேராசை வருது, அகங்காரம் வருது. இது எல்லாமே நம்மள வந்து கட்டி போடுற கயிறுகள், நம்மள அடிமையாக்கக்கூடிய கயிறுகள். இல்ல காமத்தினால அந்த ரத்த கண்ணீர் படத்துல பாத்தீங்கன்னா விபச்சாரி வீடே கதின்ட்டு ஹீரோ இருப்பார். கோபம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்குமே ஒத்துக்காத நிறைய நாடுகள்லாம் இப்ப அப்படித்தான் நடிச்சுக்கிறாங்க. நாடு, ஜாதி எல்லாமே அந்த கோபம். அப்ப அது ஒரு பந்தனம். இல்ல அவனை பார்த்த உடனே இங்க பிளட் பிரஷர்லாம் ஏறுது. அதே மாதிரி பற்றும் அதே மாதிரி தான். மொழி மேல பற்று, குடும்பத்தின் மீது பற்று, மதத்தின் மீது, ஜாதியின் மீது. இது உங்களை கட்டி போடுது. கட்டி போடுதுன்னா என்ன அர்த்தம்னா மிருக குணத்தோட உங்களை கட்டி போட்டுடுது. அப்ப அந்த மிருக குணம் வந்துடுது. குடும்பம் என் குடும்பம்னு சொல்லிட்டு தானே அது முன்னேற்றத்துக்காக லஞ்சம் வாங்குறது. என் குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தைகளுக்காக, என் மனைவிக்காக, அவங்களோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி பற்றுல போய் மாட்டிக்கிறாங்க. நிறைய தாய்மார்களும் பற்றுனாலதான் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. என் குழந்தை, என் பேர குழந்தை, அதை விட்டுட்டு என்னால ஒண்ணும் போக முடியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி அகங்காரமும் இல்லையா? நான் யார் தெரியுமான்றதுக்கு ட்ரம்ப் ஒரு பெரிய உதாரணமா இருக்காரு. சோ பைபிள் குரான்ல ஃபெரோன்னு ஒரு மன்னன் இருப்பான். அது ட்ரம்ப் தான் இப்பதான் தெரியுது. சோ அது எல்லாருக்குமே பொருந்தும் அது. சோ மொத்தத்துல இதெல்லாம் பந்தனத்துல கட்டி போறது காரணம் உடம்புன்னு நினைக்கிறதுனால. நான் ஆத்மா தற்காலிகமா தான் இந்த உடம்புல இருக்க போறேன். அடுத்தது இன்னொரு உடம்புக்கு போவேன். ஆனா அந்த உடம்பு எதன ஆதாரத்துல கிடைக்க போகுதுன்னா இந்த உடம்புல இருந்துட்டு நான் என்னென்ன காரியம், எப்படிப்பட்ட காரியம் செய்யறேன்றத வச்சுதான் அப்படின்னு தெரிந்தால் பாவம் செய்வோமா? செய்ய மாட்டோம். நல்ல உடம்பு
கண்டிப்பா. சோ அப்ப இந்த நம்மள கட்டி போட்டு வைக்கக்கூடிய இந்த பந்தனங்கள் நம்மள மிருகமாக்குது. அந்த மிருக குணத்தை நம்ம விட்டு விரட்டுறார் கடவுள். இந்த ஞானத்தை கொடுத்து. சோ அதுக்கு ஒண்ணு இறைவனை நினைக்கணும். இன்னொன்னு இறைவன் தினம் தினம் பிரம்மா மூலமாக பேசுற ஞானம் வந்து எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முரளின்னு சொல்லுவோம். முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இப்ப என்னன்னா, அந்த அமர்நாத்தை வைத்து ஒரு கதை இருக்கும். ரொம்ப ஃபேமஸான பக்தி மார்க்கத்தின் கதை. சிவன் வந்து பார்வதிக்கு அதாவது பார்வதி சொல்லுவாங்க, நான் மட்டும் இறந்து இறந்து பிறக்கிறேன். ஆனா நீங்க மட்டும் எப்பவுமே அப்படியே இருக்கிறீங்க. நானும் இதே மாதிரி இருக்கணும். அதான் அமரர்ன்றது. அமர் ஹிந்தி வார்த்தை. ஸோ அமரர் அப்படின்னா என்னன்னா, மரணமற்றவன் அர்த்தம். ஸோ அது அமரர்ன்ற வார்த்தை உண்மையிலே கடவுளுக்கான வார்த்தை அது. அமரரா எப்பயும் அவர் தான் இருக்கிறார். இறந்துட்டா அமரர் ஆயிட்டாருன்றாங்க. கடவுள் ஆயிட்டாருன்ற அர்த்தத்துல சொல்றாங்க. அப்ப சரி, அந்த வித்தையை எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு பார்வதிக்கு. சொல்லுங்க சிஸ்டர். மற்றவர் அப்படின்னு மீனிங் இருக்கு. அமரர் அப்படின்னா என்னன்னைக்குமே அமரரா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அழிவில்லாதது, நிலையான அந்த கரெக்ட் கரெக்ட். அப்ப அமர்நாத்துக்கு அதாவது அந்த கதையை சொல்றதுக்காக போறார். நான் ஒரு கதையை சொல்றேன், அதை நீ கேட்டனா நீ அமர்நாத் அதாவது மரணமற்றவனா ஆயிடுவ என்ன மாதிரியே அப்படின்ட்டு சிவன் பார்வதியை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறார். அதை தான் இன்னைக்கு அமர்நாத்ன்னு சொல்றோம். அங்கதான் அங்க பனிலிங்கம் வருது அப்படின்லாம் சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரகசியம். ரகசியம்னா யாருக்கும் தெரியாம சொன்னாதானே ரகசியம். அதனால அந்த கதையில எந்த ஜீவராசிகளும் இதை கேட்டக்கூடாது அப்படின்ட்டு அந்த உடுக்கையை அடிப்பாரு. எல்லாமே போயிடும். சிங்கம், புலி எல்லாமே விட்டு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய மிருக குணம் நம்மை விட்டு போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா கடவுள் என்ன யாராவது ஒருத்தருக்கு மட்டும் போய் சொல்லுவாரா? இல்ல, எல்லாருக்கும் தானே எல்லாருக்கும் பொதுவானவர் தானே கடவுள். சோ அப்ப அந்த மிருக குணத்தை துரத்துகிறார் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். சோ அப்படி துரத்தக்கூடிய கடவுளே நேரடியா வந்திருக்கிறார். அவரு கண்ணுக்கு தெரியாத சின்ன புள்ளி. ஆனா இதுக்கு பூஜை பண்ண முடியாதனால கொஞ்சம் முட்டை ஷேப்ல வச்சு அதான் லிங்க ரூபத்துல பூஜை பண்றாங்க. ஆரம்பத்துல வந்து சோமநாதர் ஆலயத்துல அதுதான் முதலாக உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட ஆலயம். சிவனுடைய கோயில் தான், சிவலிங்கம். அதை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் முகமது கஜினி வந்துட்டு போனாங்க. ஸோ அது வந்து வைரத்திலே இருந்தது லிங்கம் அப்ப. ஸோ இன்னைக்கு அது பனிலிங்கம் வரைக்கும் வந்துடுச்சு இல்லையா? வைரம் எங்க, பனி எங்க? இப்ப நம்ம ஏழ்மையா ஆகி இருக்கிறோன்றது தான் அங்க விஷயமே இல்லையா? ஸோ அதையும் பார்க்கறதுக்கு மக்கள் போறாங்க. ஆனா பனிலிங்கத்தை பார்த்தாலும் உங்களுக்கு நன்மை இல்லை, வைரலிங்கத்தை பார்த்தாலும் உங்களுக்கு நன்மை கிடையாது. ஆனா பனி மாதிரி அல்லது ஒண்ணுத்துக்கும் உதவாத இல்லையா? பனி நான் கொஞ்ச நேரம் இருக்க போகுது அவ்வளவுதானே. அந்த மாதிரி இருக்கிற நம்மள வைரம் மாதிரி மாத்துறதுக்கு ஒரிஜினல் கடவுள் வந்திருக்கிறார். அவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. ஏன்னா இந்த பனிலிங்கம் வந்து எதுக்குப்பா நீங்க அங்க போறீங்க, எங்க ஃப்ரிட்ஜ்லயே இருக்குதுன்னு ஒருத்தர் காட்டினாரு பாருங்க. உண்மையில அவர் புத்திசாலி இல்ல. ஏன்னா எல்லார் வீட்லயுமே ஃப்ரிட்ஜ்ல அப்படிதான் வரும். லிங்க ஷேப்ல தான் இருக்கும். இல்லாட்டினா தலைகீழ லிங்க ஷேப்ல எல்லாம் வரும். அப்ப இது இல்லாம வீட்டுல லிங்கத்தையே வச்சுக்கலாமே, எதுக்கு அங்க போகணும்? எந்த சாமிக்குமே இல்ல, எதுக்கு போகணும்? எங்க போனாலும் அதே முருகன் தான் இருக்க போறாரு. முஸ்லிம்கள் வந்து தொழுகை பண்றாங்க வெட்ட வெளியில. மெக்காவில போனாலும் அதே தான் பண்ண போறாங்க. அதுக்கு எதுக்கு அங்க போகணும்? ஆனா அங்க ஒரு கல்லு இருக்குது. உருவ வழிபாடை எதிர்க்கிறவங்க அந்த கல்ல போய் முத்தம் கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா எங்க நபி கொடுத்தாரு. நபி சொல்றத ஃபாலோ பண்றாங்க. இங்க கடவுள் வந்து இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் எல்லாருக்கும் பொதுவானவர். இவர் மதத்தை உருவாக்க வரல, சொர்க்கத்தை உருவாக்க வந்திருக்கிறார். பக்தியை உருவாக்க வரல, ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்தை படைக்க வந்திருக்கிறார். நம்மள அதுக்கு தகுதிப்படுத்துறார். அதுக்கு நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவ்வளவுதான் இல்லையா? அந்த உடல் அதாவது பனி லிங்கம் உருகுதுன்றாங்க. பட் கண்ணுக்கு தெரியற மாதிரி பனி லிங்கம் இருக்குது. இப்ப கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கிறது உடம்பு தான். அப்ப உடல் உணர்வை நீங்க உருக்கி வெறும் ஆத்ம உணர்வுல இருக்கணும்
இல்லையா? அதுலயுமே ஒரு மெசேஜ் இருக்குது. இல்லையா? அப்ப அந்த அதாவது உடலா இருந்தா மனிதர்கள் போறாங்க. கண்ணுக்கு தெரியிற விஷயம்னா போறாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுள் ஒரு தாத்தா உடம்புல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஒரு இளைஞன் உடம்புலயோ, இல்ல ஒரு அழகான பொண்ணு உடம்புலயோ வந்து கொடுக்கல. இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப கோடியில ஒருத்தர் தான் கடவுள கண்டுபிடிக்க முடியும். வசீகரமா இருந்தா தான் போயிடுவாங்களே. ஊறப்பட்ட சாமியார் இருக்கிறாங்கல்ல. இது இல்லாம அவங்க மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு, காவி ட்ரெஸ், பட்டை, ருத்ராட்ச கொட்டை எதுவுமே கிடையாது. சாதாரணமா இருப்பாரு. கடவுள் இல்ல. கடவுள் யார் உடம்புல வராரோ அவரு சாதாரணமா இருக்கிறார். அவரு நமக்கு குருவா? கடவுள் சொல்றாரு கிடையாது. நமக்கு அவரு அந்த பிரம்மா குருவும் கிடையாது, கடவுளும் கிடையாது. அவர் உடம்புல வர சிவன் மட்டும் தான் கடவுள். சோ இதோட நினைவாக அவங்க முஸ்லிம்கள் கூட அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டு நபி சொல்றத தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க நமக்கு நபி சொல்லல, பிரம்மா சொல்லல, கடவுள் பேசுறார். இவர் உடம்புல வந்து கடவுள் பேசிட்டு இருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்கிறார். எப்போ 1000, 2000 வருடம் முன்னாடி நடந்த விஷயம் கிடையாது. இப்ப நடந்துட்டு இருக்குது உயிரோட்டமாக. ஆனால் 5000 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த அற்புதம் நடக்குது. கடவுளே பூமிக்கு வர்றது. சோ இதோடைய நினைவாக என்ன பண்ணிட்டாங்க, கங்கைய சொர்க்கத்துல இருந்து பகீரதன் எடுத்துட்டு வந்தான்றாங்க. அதுலதான் பாவத்தை கழுவ முடியும்ன்ட்டு. அப்ப கங்கை எங்க காட்டுறாங்க? சிவனுடைய தலையில காட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவன் தலையில மூளை இருக்குது. அதாவது அவங்க புத்தி. இப்ப சிவன் கிட்ட இந்த ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். தண்ணி கங்கை கிடையாது. அதுக்கு மகிமை கிடையாது. ஆனா பக்தியில அதுக்கு மகிமைக்கு போயிடுச்சு. ஆனா உண்மையிலே இறைவன் கொடுக்கிற ஞானம் கங்கை மாதிரி ஓடுது. இல்லையா? வற்றாத கங்கைன்னுவாங்களே, அந்த மாரி ஞானம் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. வாயிலிருந்து இந்த ஜடாமுடியில கங்கை வாயிலிருந்து போற மாதிரிதான் காட்டுவாங்க பக்தியிலயுமே. சூப்பர். அந்த ஞாபகம் சொல்றாரு. அதுதான் இப்படி படத்துல இப்படி சூப்பர். அங்கேயும் கூட கங்காதேவி வாயில இருந்து வர மாதிரி காட்டுவாங்க இல்லையா? சூப்பர். உண்மையிலே அந்த சிவலிங்கத்தோடைய அர்த்தமே அதுதான். இதுதான் சிவலிங்கம். சின்ன புள்ளி தான் மேல இருக்கிறது முட்டை வடிவத்துல. கீழ இருக்கிறது அந்த பிரம்மாவுடைய வாய். அது அதான் ஆவுடையார்னே ஆவுடையாருன்னுவாங்க, கோமுகின்னு சொல்லுவாங்க. கோமுகினா பசுவுடைய வாய். அதேதான். ஆவுடையார் அதே மீனிங் தான். ஆனா அந்த வாய் தான். அந்த வாய் வழியா அந்த வழியுது இல்லையா அபிஷேக தண்ணி, அந்த வாய் வழியா ஞானத்தை தான் அபிஷேகம் பண்ணி பண்ணி வர தண்ணின்னு சொல்லிட்டு புனித தீர்த்தம். ஞானத்தினால கடவுள் நம்மள அபிஷேகம் பண்றாரு. அதுக்கு பிரதிபலனாக நம்ம அந்த சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். அது பக்தி. ஓகே. அதுவும் இல்லைன்னா மனிதர்கள் கெட்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப பக்தி முடிஞ்சு ஞானம் எடுத்து சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா 2500 வருடம் பக்தி தான் பண்ணோம். ஆனா நரகம் இன்னும் மோசமா தான் ஆச்சு. இப்ப சொர்க்கத்துக்கு போகணும். இறைவனை பிடிங்க. ஏன்னா இது இந்த 5000 வருஷம் ஒரு கல்பனும். இத வந்து பக்தியில லட்சக்கணக்கான வருஷம் சொல்லியிருப்பாங்க ஒரு யுகத்துக்கும். அப்படி எல்லாம் கிடையாது. இந்த 4 யுகம் சேர்த்தே 5000 வருஷம் தான் ஒரு கல்பமே. இதுல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே பனி உருகிறத பத்தி நாம பேசணும் முந்தைய கல்பத்துல. இப்பயும் பேசுறோம். 5000 வருஷம் கழிச்சு அடுத்த கல்பத்திலும் இதே தான் பேசுவோம். அதே மாதிரிதான் இறைவனும் கடைசி 100 வருடம் மட்டும்தான் வரார். ஒவ்வொரு கல்பத்திலும். இப்ப விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கல்பத்திலும் விட்டுருவீங்க, சொர்க்கத்துக்கு வர முடியாம போயிடும். அதுதான் குரான்ல இருக்கும். நிரந்தரமாக நரகத்தில் தள்ளினேன் அவர்களை, நிராகரித்தவர்களை. கடவுளை இப்ப நிராகரிக்கிறவங்க. மதத்தை புடிச்சிட்டு கடவுளை நிராகரிக்கிறாங்க. சோ அதனால இந்த அமர்நாத்ல பனிலிங்கம் உருகுனது நமக்கு நல்லதா போச்சு. ஏன்னா இதை வாய்ப்பாக சொல்லும் பொழுதாவது இந்த ஞான ஒருத்தர் கேட்டா கூட பெரிய விஷயம் இல்ல. சோ இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த அந்த அமர்நாத் பனிலிங்கத்துக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்க. சொர்க்கமா இருக்குது. இதே பாரதம் தான் இப்போ பாரதம் 2500 வருஷம் நரகமா மாறி இப்ப கலியுகம் முடிஞ்சு முடியிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கலி முக்தி போயிடுச்சு. திருப்பி நீங்க அமரர் ஆகணும். அதாவது நிலையான ஆத்மாங்கிறத பாருங்க. அதான் அது அமர கதைன்னு சொல்லிட்டாங்க. இந்த அமர்நாத்ங்கிறவரு அமரக்கதை பார்வதிக்கு சொன்னது நமக்கு சொன்னது. நம்ம எல்லாருமே பார்வதிகள் தான். சிவபெருமான் ஒருவர் தான் நமக்கு அப்பா, தந்தை. உயிர்கள் அனைத்து உயிர்களின் தந்தை அவர்தான். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர். ஆனா நம்ம எல்லாம் அந்த கதையெல்லாம் கேட்கிறோம். இதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது தான் அமர கதையே.
அந்த 5000 வருஷம் கல்ப கரெக்ட். சக்கரத்தை பத்தி அதை ஏன் அமர முதல் கதைன்னு சொல்றோம்னா, அமரர் ஆக்கிற கதை. அழிவற்றவராக. ஏன்னா அங்க ஆத்ம உணர்வுல இருப்போம். ஆத்மா அழிவு கிடையாது இல்லையா? உடம்புக்கு தானே அழிவு. அதனால அங்க ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறது சட்டைய மாத்துற மாதிரி தான் அவங்களுக்கு அனுபவமாகும். அதனால அவங்களுக்கு துக்கம் அனுபவமாகாது சொர்க்கத்துல யாருக்குமே. அதனால அது மரணமற்ற உலகம், அமரலோகம் அப்படின்னு சொல்றோம். சொல்லுங்க சிஸ்டர். அதுதான் அமர கதைன்னு சொல்லிட்டாரு பார்வதிக்கு அப்படின்னு சொன்னது அதுதான். இப்ப நமக்கு சொல்றதுதான் நம்ம எல்லாருமே பார்வதி தேவிகள் தான். அந்த பாவனையில இருந்து நம்ம சிவபெருமானை பார்த்து அந்த கதையை கேட்டு நம்ம ஆத்ம உணர்வுக்கு வந்து சத்தியுகத்துல நம்ம பிறந்தோம்னா நம்ம தான் அமரர்களா ஆகும். இதுதான் பக்தி மார்க்கத்துல அது ஒரு கதையா அவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்படி ஒருத்தருக்கா வந்து சொல்லுவாரு கடவுளா இருந்தா கண்டிப்பா. எல்லா குழந்தைகளுக்கும் சொல்றாரு. ஆனா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நிறைய பேருக்கு தெரியல இந்த விஷயம் போய் சேரணும். அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மலை ஏறி போய் ஒரு டிசப்பாயிண்ட் ஆக வேண்டிய தேவையில்லை. நம்ம நினைச்சாலே போதும் கடவுள் நம்ம பக்கத்துல வந்துருவாரு. ஒரு நிமிஷத்துல வர முடியும். ஆனா அவர் பரந்தாமத்துலதான் இருக்காரு. எங்கேயும் வியாபிச்சு இந்த மலையில அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பக்தி பாவனையில நம்ம நினைக்கிறோமா அந்த நினைச்ச இடத்துக்கு வர முடியும். ஒரு செகண்ட்ல வர முடியும். ஆனா அவர் எங்க நிறைந்தவர் கிடையாது. இந்த விஷயத்தையும் கடவுள் தான் சொல்றாரு. நான் பரந்தாமத்துலதான் இருக்கிறேன். நீ நினைச்ச நேரம் நான் வர முடியும். உன் கூட நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு அவர் விஷயம், நினைக்கிறான் எங்கும் நிறைந்தவரா இருந்தா எதுக்கு போய் கோயில்ல போய் தேடுறீங்கன்னு கேக்குறேன். அதான் எங்கேயும் தானே இருக்கிறாரு, எதுக்கு போய் அங்க போய் தேடுறீங்க? சோ அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியல இல்லையா? சரி, ஓகே சிஸ்டர். ஓகே, ஓம் சாந்தி. தேங்க்யூ ஓம் சிஸ்டர். சாந்தி.